ஏய் தம்பி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உட்காந்து? நம்ம அண்ணனுக்கு தானே ஸ்டோரி வச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள்ல, அதனால ஸ்டோரி வச்சிட்டு இருக்கேன். எந்த அண்ணனுக்குடா? நம்ம அண்ணனுக்கு தானே. நம்ம அண்ணன் தானே இருக்காருல்ல, அவரு சென்னையில தான் இருக்காரு. அவருக்கு நான் ஸ்டோரி போடுவேன், அவர் எனக்கு ஸ்டோரி போடுவாரு. அப்படியே நம்மளாம் எப்படிண்ணே? யாரா தம்பி, உங்க சொந்தக்காரங்களா அவரு? அப்படிலாம் இல்லண்ணே, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஸ்டோரி போட்டுட்டே இருந்தாரு. அப்புறம் நான் வந்து அவருக்கு அண்ணன் ஸ்டோரி போட்டேன், அவரு எனக்கு தம்பின்னு ஸ்டோரி போடுவாரு. அவர் ஃபயர்லாம் விட்டு நாங்களாம் ரொம்ப க்ளோஸ்னே. அப்படின்னா எனக்கு ஒண்ணுனா அவரு வருவாரு, அவருக்கு ஒண்ணுனா நான் வருவேனே. அவர் கூடலாம் இருந்திருக்கியாடா? அப்படிலாம் இல்லண்ணே, நான் அவரை பார்த்ததெல்லாம் இல்லண்ணே. பார்த்ததே இல்லையாடா அவரை? அதெல்லாம் நமக்கு முக்கியமான. அவரு ஸ்டோரி போடுறாரு, நம்ம ஸ்டோரி போடுறோம். ஸ்டோரியிலேயே நம்ம அண்ணன் தம்பினே. அவருக்கு ஒண்ணுனா குத்திட்டு உள்ள கூட போவேனே நானு. தம்பி, அப்ப இருந்து ஏதோ தேடிக்கிட்டே இருக்க. அண்ணா அந்த பாட்டு தானே, சாத்திரங்கள் சடங்குகள் எல்லாம் வானையில வாசகம் இல்ல வேற்றுலகு வாசிய போல. அண்ணனுக்கு போடணும்ல, கெத்துனாது. டேய், அது பாம்பு பாட்டா? பேரு அவர் ஊராட்சி தெரியுமா உனக்கு? அண்ணே அதெல்லாம் நமக்கு எதுக்குண்ணே? அவர் வெள்ளை சட்டை போட்டு குங்குமத்தை அப்புனாலே வெடப்பு தானே அண்ணன். அவ்வளவுதானே, அண்ணன் மூஞ்ச காமிச்சா தெரியாத ஆளே கிடையாதுண்ணே. எங்க போனாலும் அண்ணனோட தம்பின்னு சொன்னா நமக்கு தனி மருவாதுண்ணே. உனக்கு என்னண்ணே தெரியும்? உன்னைய சேர்த்து விடுறேன், அண்ணனுக்கு நீ ஒரு ஸ்டோரிய போடு, அண்ணன் உனக்கு தம்பின்னு ஸ்டோரி போடுவாரு. அடுத்து நீ தானே ஏரியாக்குள்ள வெடப்ப. உன்னை பார்த்தாலே 10 பேர் பதற வேணாமானே. இவ்வளவு பேசுறியடா, என்னடா தம்பி படிக்கிற நீ? அதான் 10வது முடிச்சுட்டே 11வது போறேன். என்னடா படிக்கிற நீ? பெட்ரோல வாசிய போல வயசு சிறுசு வரலாறு பெருசுன்னு